ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி சுடுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிச்சனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இது நம்ம வீட்டு கிச்சன் கிடையாது. ஆமாம், இந்த காலிஃப்ளவரும் பஜ்ஜியும் நான் பண்ணது கிடையாது. எங்கள் அண்ணியோட கைப்பக்குவம். அவங்க வந்து சமையலாம் சூப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தோமா, அங்கே வந்துட்டு எங்கள் அண்ணி எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் அப்போ தான் காலையில் போயிட்டு ஈவினிங் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பசியாக இருக்கும்ல, ஈவினிங் வந்துட்டு டீ காஃபி குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போகல, எங்களுக்காக வந்துட்டு காலிஃப்ளவர் பஜ்ஜியும் டீயும் வச்சு கொடுத்தாங்க. நான் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு கவனிக்கவே கிடையாது, இவங்க பஜ்ஜி சுடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியவே தெரியாதா. ஆனால் வாசனை வந்துச்சு, லைட்டாக வாசனை வரும்போது என்னடா வாசனை வருது அப்படின்ட்டு கிச்சனில் வந்து பார்த்தா இவங்க இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் உடனே செல் எடுத்துகிட்டு ஓடியா. ஆனால் நான் வர்றதுக்கு முன்னே அவங்க தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி தான் சுட்டுக்கிட்டு இருந்தாங்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்கிட்டு அது மிக்ஸ் பண்ணுறதுலாம் காட்ட முடியாது. அதனால் நான் கேட்டேன், என்னென்ன சேர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு அரை வேக்காடை வேக வச்சுட்டாங்களாமா. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, பேக்கிங் சோடா, உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டாங்க. இதெல்லாமே அவங்க சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிற ஆர்வ கோளாறில் டிவி ஓடிக்கிட்டு இருந்ததை மறந்துட்டேன். அதனால் நாங்கள் பேசுனது சேர்த்து டிவியில் என்னென்ன பேசுனாங்களோ அது ஃபுல்லாக கேட்டுச்சா, நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, காப்பிரைட் கிளைம் வரும்ல. அதனால் வந்துட்டு அவங்க வயசு என் வயசு எல்லாத்தையும். ஆனால் நாங்கள் ரியலாக வீடியோ எடுக்கும்போது காமெடியாக பேசி ஜாலியாக தான் எடுத்தோம். அது ஃபுல்லாக வந்து கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. அது ஜாலியாக இருக்கும்ல, பேசும்போது நல்லா கேட்கும்போது ஜாலியாக இருக்கும். சரி, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த டிவி ரெக்கார்டு இல்லை அப்படின்னா அப்படியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் எல்லா வாய்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு இதுதான் வந்துட்டு எங்கள் அண்ணி வந்து சுட்டு கொடுத்தாங்க. காலிஃப்ளவர் பக்கோடாவும், சாரி இதுக்கு பேர் காலிஃப்ளவர் பஜ்ஜி அப்படின்னு சொன்னாங்க, பக்கோடா கிடையாது. காலிஃப்ளவர் பஜ்ஜியும் டீயும் வச்சு கொடுத்தாங்க. அவ்வளோதான். வீடியோ கலெக்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.